முக்கியமா ஒரு யங் மேன் ஆர் வுமன் திடீர்னு கேன்சர்னு ஒரு டயக்னோசிஸில் வர்றாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் அவருக்கு திடீர்னு தொடையில சார்கோமான்னு ஒரு பெரிய கட்டி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அவர் ஜஸ்ட் மேரிட் பர்சனாக இருக்கலாம். சில ட்ரீட்மெண்ட் பர்டிகுலர்லி ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி அல்லது அந்த உறுப்பையே சர்ஜரி மூலியமாக ஆணோட உயிரணுக்கள் இருக்கிற உறுப்போ பெண்ணோட கருமுட்டைகள் இருக்கிற உறுப்போ அகற்ற வேண்டிய நிலை இருக்குன்னா ஆங்கோ ஃபர்டிலிட்டின்றது இன்றைய காலகட்டம் ஒரு முக்கியமான பிரிவு மருத்துவத்தில். என்ன பண்ணுவாங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய எக்ஸையோ ஸ்பெர்ம்ஸையோ ஆண்கிட்டேருந்து விந்தணுக்கள் மற்றும் பெண்கிட்டேருந்து கருமுட்டைகளை முதலையே எடுத்து பாதுகாக்கப்படுது. ஏன்னா அவங்க எப்போ ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடித்து கேன்சரை வென்று வந்துடுவாங்க. ஆனால் வாழ்க்கையை வாழணும், ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்கணும் போது போதிய கருமுட்டைகள் ஆண் விந்து உயிரணுக்கள் இல்லாத நிலைகளை அவங்களால குழந்தைய பெற்றுக்க முடியாது. ஆங்கோஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் மூலியமாக முதலையே உயிரணுக்களை அல்லது கருவையே உருவாக்கி பாதுகாத்து வச்சு ஆரோக்கியமான ஒரு குழந்தைய அவங்களால கண்டிப்பாக பெற்றுக்க முடியும். பட் இதுக்கு ஆங்கோஃபர்டிலிட்டி பிளானிங் தேவை, ஒரு டீம் ஒர்க் தேவை.